திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். யூட்டன் போட்ட விமானங்கள் மொத்தமாக முடக்கிய பாகிஸ்தான் வான்வெளி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் இப்பொழுது தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இதனால் எல்லையில் நொடிக்கு நொடி பதற்றம் அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியாவும் லாகூர் உட்பட முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலால் பாகிஸ்தான் வான்வெளியில் விமானங்களே இல்லாத சூழல் நிலவுகிறது. பல்காம் தாக்குதலால் இந்திய பாகிஸ்தானின் இடையே பதற்றம் அதிகரித்து, பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது. அதில் 9 முகாம்களில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் வெற்றியை பொறுக்காமல் பாகிஸ்தான் பதிலடி தந்து வருகிறது. காஷ்மீர் தொடங்கி எல்லையில் பல்வேறு மாவட்டங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்தியா தொடர்ந்து வீழ்த்தி வருகிறது. இதுவரை பாகிஸ்தான் தாக்குதலால் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதற்கிடையே சர்வதேச அளவில் விமானங்களை ட்ராக் செய்யும் ஃப்ளைட் ரேடர் 24 தளத்தில் பார்த்தாலே ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த தளத்தில் நாம் பார்த்தால் இந்தியாவின் பெரும்பான்மையான இடங்களில் விமான போக்குவரத்து வழக்கம் போல இருக்கிறது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் கடந்த 2 நாட்களாகவே வான்வெளி மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கு மட்டுமே விமான சேவை இல்லாமல் இருக்கிறது. மற்றபடி டெல்லி, மும்பை, ஹைதராபாத், சென்னை உட்பட நாடு முழுக்க விமான சேவை வழக்கம் போல இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இல்லை. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸஸ் இப்பொழுது 4-5 விமானங்கள் மட்டுமே இருக்கிறது. அதுவும் கூட இங்கே இருக்கும் விமான நிலையத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் வான்வெளியும் விமானம் இல்லாமல் இருக்கிறது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா லாகூர் உட்பட பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்தி அவர்களின் முதுகெலும்பையே உடைத்து வருகிறது. இதனால் பாகிஸ்தான் திணறி வருகிறது. இந்தியாவில் சர்வதேச விமான சேவை பாதிக்கவில்லை. ஆனால் தற்போது சூழலில் பாகிஸ்தான் வான்வெளி பறந்தால் அது தங்களுக்கு தான் ஆபத்து என பாகிஸ்தானை நோக்கி வந்த விமானங்கள் கூட யூட்டன் போட்டுள்ளது. ஃப்ளைட் ரேடர்ஸ் 24 தளத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவில் ஏற்கனவே வடமேற்கு பகுதியில் உள்ள விமான நிலையங்களில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதை தாண்டி மற்ற பகுதியில் விமான சேவை நிறுத்துவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதே நேரம் ஏர் இந்தியா, ஆகாசா ஏர் உள்ளிட்ட நிறுவனங்களின் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையம் வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது பதற்றம் அதிகமாக இருக்கும் சூழலில் சோதனை நடைமுறைகள் கடுமையாக இருக்கும். இதனால் விமான நிலையங்களில் பாதுகாப்பு சோதனைகளும் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக பயணிகள் அனைவரும் சுமார் 3 மணி நேரத்திற்கு முன்கூட்டியே விமான நிலையம் வர இரு விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. அதை தாண்டி எந்த ஒரு சிக்கலும் இந்தியாவில் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸஸ் இந்திய தாக்குதல் முடங்கி போயிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.